எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு காலையில் விகாஸ் தம்பிக்கு பீட்ரூட் பணியாரம் தாங்க சுட்டு கொடுத்தேன். பன்னி ஆரமா ஏதோ ஒரு ஆரம். ஏண்டா எவ்வளோ நேரம்டா சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடுடா. பீட்ரூட் பணியாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா நல்லா இல்லையா? ஆசமாக இருக்குது. இன்னும் வெங்காயம் இருக்கிறது பதில் பீட்ரூட்டு கேரட்டு வெங்காயமும் போட்டிருக்கேன். அப்புறமேட்டு இன்றைக்கி அவனுக்கு லஞ்சு வந்து என்னன்னாக்கா நிலக்கடலை சாதம். அடிக்கடி இந்த நிலக்கடலை சாதத்தை கேட்போம். நிறைய கருவேப்பிலை போட்டு வச்சுட்டீங்க. என்னங்க ஒரு சாதம் கலர் தெரிய மாட்டேங்குதுங்க உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். எவனாவது பொண்டாட்டி வேலை செய்கிறத விட கஷ்டம் எதுவுமே இல்லை. எவனாவது இப்படிலாம் வேலை வாங்கி எங்கள் அம்மா பழக்கிண்டா நான் என்னது கல்யாணம் பண்ணுறேன் கம்முன்னு இருந்திருப்பேன். அதனால தான் என் பையனுக்கு பாரு இப்போ எல்லா வேலையும் வாங்கி நான் பழக்கி வைக்கிறேன். நாளைக்கு அவன் வந்து பொண்டாட்டிட்டு திட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. யாராவது சாதத்துக்கு இவ்வளோ இவ்வளோ கருவேப்பிலை போடுவாங்களா சொல்லுங்கள்? கற்றுக் கொடுக்குறேன் அவங்களுக்கு. அப்புறமேட்டு நிலக்கடலை சாதம், அதுக்கப்புறம் பேபிகார்ன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து பிளாக் பீன்ஸு சுண்டலை வந்து தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சைடிஷாக மாங்காயை கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு கட் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதான் இன்றைக்கி விகாஸோட லஞ்ச். இன்னைக்கு சாதத்தை போட்டு வச்சுட்டாரு. மாங்கான்னு சொன்னாலே எங்கள் கிளாஸில் சிரிப்பானுங்க. ஏன்? அன்னைக்கு நான் ஒரு நாள் மாங்காய் கொண்டு போனேன்ல. ஆமாம். அது வந்து டப்பா போட்டு உள்ள வச்சிருந்தேன். இதே டப்பா தான் லஞ்ச் பேக்ல இருந்துச்சா. பிடி சார் வந்து அங்கே போய் நின்னாரு. பேக்ல தான் இருந்துச்சு. நித்திலன் ஒரு செகண்ட் எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டான். நித்திலன் வந்து இது ஃபுல்லா எனக்கு தான் அப்படின்னு சொன்னா. சரி சாப்பிட்டு கூடான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். பிடி சார் வந்து லஞ்ச் பேக் கொடு அப்படின்னு சொல்லி மாங்காய் டப்பா எடுத்து சாப்பிட்டு 2 மாங்காய் பீஸ் இருந்தா நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரா. லஞ்ச் பாக்ஸ் திடீர்னு அவரு பிடி சார் கேட்டாரு. தெரியல சாப்பிடுறதுக்கும் எடுத்து சாப்பிட்டாரு. நித்திலன் வந்து கொடுத்துட்டு போனாரா. எல்லாரும் வந்து என்ன நித்திலன் உனக்கு தான் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓ, ஆசைப்பட்டான் அவனுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கிண்டல் அடிச்சிங்களா? சரி சரி. அதுக்காகவோ என்னவோ தெரியல இன்னைக்கு மாங்காய் கிடைச்சிருக்குது நமக்கு. சார் வந்து என்ன சொல்வார்னா நக்கு பிடி சார்லாம் இப்படி பேசுறாங்களாடா? இல்ல நாங்க சொல்லி உனக்கு கிடைச்சிட்டு இருந்தோம். ஓ, பிடி சார் சாப்பிட்டதுனால நீங்க அப்படி சொன்னீங்களா? பிடி சார் வந்து சாப்பிட்டு வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல போறாரு? டே இந்த வார்த்தை யாரு சொன்னாங்க? ஜிபி முத்து இந்த சொன்ன இந்த வார்த்தை எது ஒரு நல்ல வார்த்தையோ அது யாருக்கு ரீச் ஆகுறது இல்லடா. எது ஒரு கெட்ட வார்த்தையோ அது வந்து நல்ல ரீச் ஆகுதுடா ஜனங்க கிட்ட. அது இந்த பசங்க கிட்ட அப்படி ரீச் ஆகுது. ஏன் தம்பி? நேத்து வந்து அக்கில் இருப்பான் ஷார் போற பாத்திரம்ல உள்ள சாத்திட்டு போயிட்டு இருந்தானா. வெளியில கூட்டிட்டு என்ன கௌரி வந்து கெட்டப்பையில நரப்பையில நான் யாரும் தெரியுமாலே சொல்லிட்டு ஓடி போயிட்டான். உள்ள தாப்பால் போட்டு வச்சிருந்தீங்களா? அப்புறம் எப்படி வந்தான்? அவன் வரவே இல்ல. அப்புறம் தந்தோம். சேட்டடா நீங்களாம் பண்றது. ஏண்டா அனுபவிங்கடா. இந்த வயசுல இதெல்லாம் ஜாலியா அனுபவிச்சாதான்டா. அப்புறமேட்டுலாம் வந்து சோறு கிளறணும். ஆமாண்டா அண்ணா. சரி டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பு. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா தட்டைப்பயிரும் சுரக்காயும் தான் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். இது பச்சை தண்ணி கொட்டைக்காய். அதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ சின்ன வெங்காயம், தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, கசகசா, சோம்பு, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு இப்போ அரைச்சிட்டு குழம்பு தாளிச்சிட வேண்டியதுதான். தாளிச்சிருக்கீங்க எண்ணெயில் வதக்கியிருக்கேன். இது கூடயே சேர்த்து போட்டு இப்போ நம்ம அரைச்சிட வேண்டியது தான். ஓகே, இப்போ தேங்காய் அரைச்சிட்டு நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சமைச்சு இது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதனால் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ தாளிச்சிடலாம் குழம்ப. ஹாய் செப்புண்டி. ஹாய் செப்பு. ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் வந்து பட்டை, லவங்கம் இது மட்டும்தாங்க போட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நிறக்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். கூட வந்து கருவேப்பிலை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 நாட்டு தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துட வேண்டியது தான். தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தட்டைக்காயும் அதுக்கப்புறம் சுரக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம அந்த தக்காளி கூட சேர்த்திட வேண்டியது தான். கொஞ்சமாக சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம்.
அதுக்கப்புறம் உப்பு. ஓகே, இவ்வளோ உப்பு போடுறீங்க? ஆமாம், குழம்பு நிறையா இருக்குல்ல, தேங்காயெல்லாம் ஊற்றுவோம், பட்டாது போகுது. அப்போ நம்ம வீட்டு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கங்க. இது வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி செய்வாங்க, அதனால தான் இந்த மாதிரி குழம்பு வச்சுருக்கேன். என்ன போடுறீங்க? மிளகாய், கொத்தமல்லி தூள். என்ன போடுறீங்க? பேசிக்கிட்டே என்ன போடுறது போடுறேன், அவ்வளோதான். இப்போ இது நல்லா கலரி கொடுத்துடலாம். இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு, தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நல்லா வேகட்டும் குழம்பு. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றிடலாம். காய் வந்து ஒரு 3/4 திட்டத்துக்கு மேலே வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் முடிஞ்சுதா குழம்பு? அவ்வளோதான், குழம்பே முடிஞ்சுது நமக்கு. இதுக்கு மேலே கொதி வந்துருச்சுனாக்கா உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா போதும். நாங்கள் வைக்கிற பச்சை தண்ணி கொட்டை சுரக்காய் குழம்பு இப்படி தான் வைப்போம். கொஞ்சம் கெட்டியாகுமே, தண்ணியாக இருக்கு. இப்போ கொதி வந்துச்சுன்னா கெட்டி ஆயிரும். ஓகேவா? கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மறந்து போய் குண்டால தட்ட தானே போனீங்க. ஆமாம் ஆமாம், முடிஞ்சதா குழம்பு? என்ன விட்டுருங்க, நான் போறேன். மக்களே, இவங்க ரெடி ஆகி குளிச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன போட்டு டார்ச்சர் பண்றாங்க. இந்த வாழைக்காய் பொரியல் வீடியோ நம்ம காக்கை குட்டை இன்ஸ்டாகிராம் வீடியோல வரும். யாராவது ஷார்ட்டா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே எல்லா குழம்பு ரெசிபி எல்லாம் போட்டிருப்போம். இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லாதீங்க, குழம்பு மட்டும் பார்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை மட்டும் பார்த்து வச்சிடலாம். சரி, வருஷா மாதிரி வந்து அவசரமாக இருக்கிறீங்க, டக்கு டக்குன்னு அதை மட்டும் பார்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க, வச்சிடலாம். சரி. இப்படிதான் சாப்பிட முடியும். அவர்தான் உங்க வீட்டுக்குண்டா தீஞ்சி போச்சு. உப்பெல்லாம் அடுப்பில் வைக்கும், திலகா எப்படியே கழுவி கொடுத்துருவான். என்ன அதுக்கு வெள்ளை மாயை கூப்பிட வேண்டியதுதான். ரெசிபி சொல்றீங்கலாம் பாருங்க யாருன்ட்டு. சரிங்கக்கா, சரிங்க. ஓகே, போடுங்க. இப்போவும் வந்து எங்க மாமியார் கிட்ட ரெசிபி கேட்டு செய்யணும் சுமதி. நாங்க சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு பேச விடுங்க ரெண்டு பேரும். சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். இது இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு, பாருங்க. வர்ஷாக்கு பிடிச்ச வாழைக்காய், சோறே திங்காம இதையே தின்னுக்குவா கொடுத்தாக்கா. பிகாஸ் ஐ லைக் வாழைக்காய். சரி, நீ இப்பயாவது குளிக்க விடவே மாட்டியாமா? ஓடி போய் குளிச்சுட்டு வந்து ஓடிட்டு வந்து ஹாட் பாக்ஸ் இருக்குதா? பக பகையா வித்தியாசமா. அடுத்ததாக வந்து மைதா போண்டா தாங்க சுட்டேன். இது வந்து இனிப்பு போண்டா. இதில் வந்து ரவை போட்டு சர்க்கரை போட்டு சுடுவோம். இது நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் சுட்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மைதா உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் செய்யாமலே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த மைதா போண்டாவே செஞ்சேன். அதை செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொண்டுட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வரணும் அப்படின்ட்டு அவசரமாக கொண்டுட்டு போனோம். நாங்கள் எப்படியோ டைமுக்கு கொண்டு போய் அவங்க கொடுத்துட்டோம். நாங்கள் ஆள் எடுத்து காட்டேன். ஓகே, சூப்பர். அம்மா கையாலே எம்ப்ராய்டிங் போட்டு. ஓகே, இன்றைக்கி தான் தைச்சிருக்குறோம் இந்த ட்ரெஸ்ஸை. நாங்கள் இன்றைக்கி சாந்தம் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற நம்ம எஸ்எஸ் சக்தி டெய்லர் கடைக்கு தான் வந்திருக்கோம். சரி, இன்னும் கொஞ்சம் துணிங்க கொஞ்சம் தைக்க கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. நம்ம வீடியோவை பார்த்துட்டு வந்து கடைக்கு வந்து கஸ்டமர் வந்தாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. டெய்லர்காரங்க எஸ்எஸ் டெய்லர் சொன்னாங்க. உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுனால அவ்வளோதாங்க. துணியெலாம் அங்கே தைக்க கொடுத்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து ஐபேக்காவில் போய் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா, அதனால் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு சேலத்தில் இருந்து நாங்கள் மேச்சேரிக்கு கிளம்பி வந்துட்டோம்.
நாங்கள் ஓமலூர்லேருந்து நம்ம மேச்சேரி போகிற வழியில் இருக்கிற நம்ம பொரிக்கடையில் தாங்க நாங்கள் வர வழியில் நிறுத்தணும். நாங்கள் ஏன்னா முறுக்கு பொரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினோம். எங்கள் வீட்டுக்காரரு 5 ரூபா முறுக்கு தான் வேணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் காரப்பொரி வாங்கலாம், முறுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். அப்பயே தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 3 பேர் உட்காந்து கஷாயம், அது வந்து நாட்டு சக்கரை போட்டு சுட்ட கஷாயம், அதுக்கப்புறம் 5 ரூபா முறுக்கு. அந்தாண்டா அவங்க 2 பேரும் வந்து 5 ரூபா முறுக்கு சுட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே பார்த்து லைவாக அப்படியே வாங்கிட்டு வந்தோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ணா 5 ரூபா முறுக்கு இருக்காமா? 5 ரூபா முறுக்கு ஒன்று இருக்காமே. 5 ரூபா முறுக்கு ஒரு 5 வாங்கிக்கலாமா? அவர் அங்கே பாத்ரூம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அண்ணா இதில் எங்களுக்கு ஒரு 5 முறுக்கு கொடுங்கண்ணா. சரி 6 கூட கொடுத்துருங்க. எவ்வளோ இந்த சட்டி பத்தியா பதிச்சிட்டாங்கல்ல? எப்படி எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி போடுவாங்க? சட்டியை பதிச்சிட்டிங்களா? எப்படி எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றுவீங்க? மொண்டுக்கிறது தானா? வா கசாயம் வாங்குறியா? வேண்டாமா? ஏன் நாட்டு சக்கரை எங்கன்னு வாங்கிக்கலாம். எங்க இருக்கு இது? எள்ளுருண்டை தானே? அடை ரொட்டி போட்டு சுட்டுதா? அதிர்ஷ்டம் எப்படி? 5 ரூபாயா? அதில் ஒரு 5 கொடுங்க. வா அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.